நித்யானந்தம். பகவான் கிட்ட இந்த கதவை திற காட்டு வரட்டும் தியான சத்தங்கத்துல அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சுவாமி நாங்க குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க, பாரம்பரியமா நாங்க விலங்குகளை பலி கொடுத்து நாங்க பூஜை செய்யறது வழக்கம். அந்த அசைவ உணவை நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட கேட்டாங்க. அப்ப அதற்கு பகவான் ரொம்ப ஆழமான இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. அதாவது பாரம்பரியமாக நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க, அவங்க விலங்குகளை பலி கொடுத்து செய்யறது அது பாரம்பரியம்னா அதை தொடர்ந்து செய்யதான் வேணும். அடுத்து இப்ப அந்த அசைவ உணவை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நம்ம மரியாதையோட வணங்கி தொட்டு நம்ம நமஸ்கரித்தோம்னாலே போறோம். பகவான் அதை சொன்னாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதாவது காளிக்கு பூஜை பண்ணும்போது இதே போல விலங்கு பலி கொடுத்தாலும் அந்த மாமிஷத்தை அவர் தொட்டு நமஸ்காரம் பண்ணி அதை மரியாதை தான் செய்வார். அதே போல நாமுமே குலதெய்வ வழிபாடு செய்யும் போது நம்ம விலங்குகளை பலி கொடுத்தோம்னா நாமளும் அந்த அசைவ உணவை மரியாதையோடு நமஸ்கரிக்கலாம். அதை தாண்டியும் அன்பர் இல்ல எங்களுக்கு அதை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்ட போது பகவான் பதில் சொன்னாங்க, அதாவது அதை சாப்பிடும் போது நமக்கு எந்த விதமான பாவமும் வராது. ஏன்னா அது குலதெய்வத்திற்கே நாம ஆஃபர் பண்ணின ஒரு உணவு அப்படிங்கிறதுனால அதை எடுப்பதனால் எந்த விதமான பாவமும் வராது. ஆனால் சைவ உணவு சாப்பிட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே உடம்புல அதாவது டாக்ஸின்ஸ் போய் செட்டில் ஆகுது. ஒரு விலங்கை நம்ம கொள்ளும் போது அது எப்படி கதறி கதறி துடித்து அது தாக்கப்படுது. அப்ப அந்த பயமோ இல்ல வயலன்ஸோ அது மசில் மெமரியும் பயோ மெமரியும் செட்டில் ஆகும். இதை சாப்பிடும் போது நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு செல்லிலையும் கெமிக்கல் நியூரோபெப்டைட்ஸ் அதிகமாகுது. சோ இந்த நியூரோபெப்டைட்ஸ் தான் நம்ம சக்தியை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கு. பகவான் அவங்க தீட்சை கொடுத்து நம்ம சக்தியை வெளிப்படுத்தும் போது அதற்கு தடையாக இருப்பது இந்த டாக்ஸின்ஸ் தான். சோ இந்த ஒரு காரணத்திற்காக நம்ம அசைவ உணவை தவிர்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் பரமசிவன் சக்தியை வெளிப்படுத்தி வாழ்வதற்காக நாம் சைவ உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தயாராக. நன்றி. தியானம்.